இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து இந்த நாட்களில் நமக்கு வைத்திருக்கிற மாபெரும் கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை, இந்த நாட்களில் உலகத்தில் அநேகர் பணம், பொருள், சொத்து எல்லாவற்றையும் முன்னாக வைக்கிறான். அவனுடைய ஜீவியத்தில் அவைகள் எல்லாம் இழைந்து போகும் பொழுதோ, ஏதோ ஒரு காரியம் அவனை சந்திக்கும் பொழுது அவனுடைய மனம் துக்கத்தினால் முறிந்து போகிறது. ஏனென்றால் அவன் வைத்திருந்தான உலக பொருள்கள், உலகத்தின் மேல் வைத்திருந்த பற்று ஒருவேளை அவனை விட்டு போகும் பொழுது அவனுடைய வாழ்நாட்களில் சோர்வுகளையும் பலவீனத்தையும் அடைகிறான். ஆனால் தாவீது சொல்லுகிறான், அவன் ராஜாவாக இருந்த பொழுதும் கூட அவன் ராஜரீகத்தை மேன்மைப்படுத்தாதபடிக்கு, அவன் அதிகாரத்தை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அவன் சொல்லக்கூடிய காரியம் சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்தோமானால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த உலகத்தில் தேவனை அறிந்து ஆராதிக்கிற தேவ ஜனங்களும் உலக மக்களும் தேவனை முன்னாக வைத்திருப்போமானால் நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு அநேகரை நாம் பார்த்தோமானால் படிப்போ, பொருளோ, அழகோ, அந்தஸ்தோ இவைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் தங்கள் ஜீவியத்தை நடத்த விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தரை முன்னாக வைத்திருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை முன்னாக வைத்திருக்கிறவன். வெளிப்படுத்தும் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோமானால், உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, கர்த்தரை முன்னாக வைத்திருக்கிற உனக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் காரியம், அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசலுக்குள்ளே உன்னை கொண்டு செல்ல கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை, கர்த்தரை முன்னாக வைத்திருக்கிற உன் வாழ்க்கையில் ஒருவேளை ஒன்று நடக்கவில்லையே நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் மூடப்பட்ட கதவு உனக்காக திறக்கப்படும். தேவன் காரியங்களை திறந்து கொடுக்கிறவர். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலையை முறிக்கிற தேவன் உனக்கு முன்னாக இருக்கிறார். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. தெய்வ பிள்ளையே, அவர் வேலை சாத்தான் அடைக்கப்பட்டதான வாசல்கள் இருந்தாலும் கூட பயப்படாதே. அவைகளை உடைக்கக்கூடிய வல்லமை கர்த்தருக்கு உண்டு. அதை தகர்த்து போடக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. சோர்வுகள் மத்தியிலே போய்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் திறந்த வாசலை வைக்கிறேன். எத்தனை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தெய்வ பிள்ளையே. நம்முடைய வாழ்க்கையை திறந்த வாசலை வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதில்லை. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், யோசுவாவே, உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதில்லை. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அருமையான தேவப்பிள்ளை, கர்த்தரை உனக்கு முன்பாக நீ வைத்திருப்பாயானால் இந்த அதிகால வேளையில் கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்து அதற்குள்ளே உன்னை அழைத்து செல்லுகிறார். அந்தகாரங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். ஏனென்றால் தேவன் திறக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது, அவர் திறந்ததை ஒருவனும் அடைக்க முடியாது என்று சொல்ல வாசிக்கிறோம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தேவ பிள்ளையே. இன்றைக்கு கர்த்தரை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறாயா? 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் கூட கர்த்தரை முன்னாக வைப்பாயானால் அவர் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். என் தேவ பிள்ளையே, அதற்குள்ளே நீ போகும் பொழுது உனக்கு முன்பாக ஒருவனும் நிலைத்து நிற்பதில்லை. யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நம்மை சொல்லுகிறார். நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் உண்டு, தைரியமாய் போ. அவருக்கு முன்பாக வை. உலகத்தை அல்ல, உலகத்தின் காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் 1000 இருந்தாலும் மறைந்து போய்விடும். ஆனால் கர்த்தர் உனக்கு முன்பாக இருப்பாரானால் உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தைரியமாய் முன்னேறி போக கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனுடைய பிள்ளையை சொல்லுங்க, கர்த்தாவே, நீங்க எனக்கு முன்னாக இருக்கிறீர்கள், நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த நம்பிக்கையோடு நீ நானும் போகும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உன் வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். உன் சத்துருக்களை அழித்து முற்றிலுமாய் நொறுக்குவார். ஏனென்றால் அவரே சகலத்தையும் ஆளுகிற தேவன் என்பதை மறந்து விடாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்மை அவருக்கு முன்பாக வைப்போம். அப்பொழுது அவர் நம்மை நடத்துவார். நமக்கு முன்னாக இருக்கிறவர் கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் ஆசீர்வாதத்துக்கும் மூற்றுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை எங்களுக்கு முன்பாக வைத்து உம்மையே நம்பி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தலும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென்.